hydrochloric acid gives என்னது என்ன சால்ட் கிடைக்கும் Al2Cl3 யா aluminum chloride plus hydrogen gas will get liberated. Okay va? Acid plus metal gives salt plus hydrogen. Okay, இத நம்ம ஆசிட்லயே பார்த்தோம். ஆசிட் கூட மெட்டல் போட்டோம்னா சால்ட் ஹைட்ரோஜன் ஃபார்ம் ஆகும். என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் இது? What type of reaction is it? என்ன ஆகுது? Neutralization reaction. Neutralization reaction ஆ? Neutralization reaction னா என்ன? Acid plus base தான் neutralization reaction. இங்க என்ன ஆகுது? Aluminum is displacing hydrogen. Hydrogen aluminum என்ன ஆகுதுன்னா displace பண்ணுது. It is a என்னது displacement reaction. Okay வா? So எந்த ஒரு மெட்டல் கொடுத்துட்டு ஆசிட் கொடுத்தாலும் நம்ம என்ன டைரக்டா போட்டுடலாம் salt plus hydrogen. I will give you some problems. Is the board visible for everyone? தெரியுதா? வா ஃப்ரண்ட்ல நோட் எங்க? ஒழுங்கா பாரு. சல்ஃபேட்டோட வேலன்சி என்ன? 2. இது ப்ராப்ளம்ஸ் அங்கே ஒர்க் அவுட் பண்ண கொடுத்துருக்கேன். போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் zinc plus hydrochloric acid. zinc hydrochloric acidல சோடியமே வருது. என்ன சால்ட்? ZnCl2 plus hydrogen. Second left sodium plus sulfuric acid gives sodium sulfate Na2SO4 plus hydrogen. Copper plus hydrochloric acid CuCl2 plus correct ah? Correct ah idu? Copper plus hydrochloric acid gives copper chloride plus hydrogen ah? First நாம் என்ன சொன்னோம்? Acid plus metal gives salt plus hydrogen. It is a what type of reaction? Displacement reaction. Displacement reaction na என்ன? Displacement reaction na என்ன? Santosh. Low reactive metal. High reactive metal da low reactive metal replace பண்ணும், displace பண்ணும். Correct ah? Low reactive metal high reactive metal displace பண்ண முடியுமா? In case எந்த ஒரு ரியாக்ஷனுமே ஹைட்ரோஜன் நம்ம என்ன பார்த்தோம்? metal plus acid gives salt plus hydrogen. எதை will displace பண்ணுது? metal
is displacing hydrogen. அப்போ ஹைட்ரோஜனை விட ஹை ரியாக்டிவாக இருந்துச்சுன்னா தான் it will displace. கரெக்டா? காப்பர் எங்கே வருது ரியாக்டிவிட்டி சீரீஸில்? ஹைட்ரோஜனுக்கு மேலேயா கீழேயா? ஹைட்ரோஜனுக்கு மேலேயா கீழே? how copper saves gold? copper metal saves gold. so ஹைட்ரோஜன் கீழே தான் என்ன வருது காப்பர். அப்போ காப்பர் போய் ஹைட்ரோஜனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா? அப்போ என்ன வரணும் எனக்கு? no reaction will takes place. ஸோ ஆசிடையும் மெட்டலையும் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ஹைட்ரோஜனை விட ஹை ரியாக்டிவ் மெட்டலாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், அந்த ரியாக்ஷனை எழுதணும். சம்டைம்ஸ் லோ ரியாக்டிவ் மெட்டல் கொடுத்தாங்கன்னா நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ்ன்னு எழுதணும். ஹை ரியாக்டிவ் கொடுத்தாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் சால்ட் அண்ட் ஹைட்ரோஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும். கிளியரா? நவ் இப்போ நான் சில மெட்டல்ஸ் எடுக்கிறேன், அலுமினியம், காப்பர், அயன், லெட், மெக்னீஷியம் அண்ட் ஜிங்க்லாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா சம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீடில் என்னவாகுதுன்னா ஒவ்வொரு ரேட்டில் ரியாக்ட் ஆகுது. ஓகேவா? அந்த ரியாக்டிவிட்டி நான் பார்க்கும்போது reactivity decreases in the order. Magnesium faster react ஆகுது, whereas aluminum, zinc and last iron. Copper வந்து என்ன ஆகாது, டிஸ்பிளேஸே ஆகாது. இதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம தெரியணும், copper does not react with dilute hydrochloric acid. hydrochloric acid கூட என்ன ஆகாது, ரியாக்டே ஆகாது. இதில் இன்னொரு பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும், நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் எந்த மெட்டல் வந்து நைட்ரிக் ஆசிட் கூட போட்டாலுமே எனக்கு ஹைட்ரோஜன் கேஸ் will not get liberated. ஏன்? Because nitric acid is a strong oxidizing agent. Oxidizing agent na என்னது? It will oxidizes the other compounds. மற்ற compounds என்ன பண்ணணும்னா oxidize பண்ணும். oxidize பண்ணணும்னா either oxygen add ஆகும், hydrogen remove ஆகும், or else electron என்ன ஆகும்னா remove ஆகும். அதான் oxidation and reductionல பார்த்தோம். ஸோ மற்ற காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ ஹைட்ரோஜன் கேஸ் தான் எனக்கு லிபரேட் ஆகும், பட் இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றதுனால நைட்ரிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால ஹைட்ரோஜன் இஸ் ஆக்சிடைஸ்டு டு வாட்டராக ஆக்சிடைஸ் ஆயிடும். கிளியரா? நைட்ரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றதுனால என்ன ஆகும்னா ஹைட்ரோஜன் கேஸ் எனக்கு லிபரேட் ஆகாது, இன்ஸ்டெட் ஹைட்ரோஜன் கேஸ் வில் கெட் ஆக்சிடைஸ் டு வாட்டராக எனக்கு ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இட் வில் ஆக்சிடைசஸ் தி அதர் காம்பவுண்ட் பட் இட் செல்ஃப் இட் கெட் ரெடியூஸ். அது என்ன ஆகிடும்னா ரெடியூஸ் ஆகிடும், மற்ற காம்பவுண்ட்ஸை தான் என்ன பண்ணால் ஆக்சிடைஸ் பண்ணும். ஸோ நைட்ரிக் ஆசிட் என்னவா ரெடியூஸ் ஆகிடும்னா எய்தர் NO2 or N2O or NO, நைட்ரோஜன் டை ஆக்சைடாக இருக்கலாம், நைட்ரோஜன் ஆக்சைடாக இருக்கலாம், நைட்ரோஜன் மோனாக்சைடாக இருக்கலாம். ஸோ எய்தர் எனி ஒன்னா என்னவாயிடும்னா ரெடியூஸ் ஆயிடும். இட் வில் ஆக்சிடைஸ் ஹைட்ரோஜனை வாட்டராக ஆக்சிடைஸ் பண்ணிடும், வேரஸ் நைட்ரிக் ஆசிட் என்னவாயிடும்னா எய்தர் எதனா ஒன்றா வந்து என்னவாயிடும்னா இங்கே இட் டிபெண்ட்ஸ், எதனா ஒன்றா எனக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஓகே, இதில் வந்து நைட்ரிக் வித் ஆசிட்ஸில் எனக்கு 2 பாயிண்ட் நோட் பண்ணணும். என்னது? இட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அண்ட் சம் ரேட்டில் என்னவாகும்னா கண்டிப்பாக டிஸ்பிளேஸ் ஆகும். அது ரியாக்டிவிட்டி சீரீஸை வச்சா நம்ம என்ன பண்ணிடலாம், அதை கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்ரோஜனை விட ஹை ரியாக்டிவ் வில் டிஸ்பிளேஸ் தி ஹைட்ரோஜன். லோ ரியாக்டிவில் பண்ணோன்னா எனக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் நோட் பண்ண வேண்டியது என்னது, ஹைட்ரோஜன் கேஸ் வந்து ஏன் நைட்ரிக் ஆசிடில் லிபரேட் ஆகாது. ஒரே ஒரு மெட்டல் மட்டும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும். இட் இஸ் நத்திங் பட் மெக்னீஷியம். மெக்னீஷியம் வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரோஜன் வில் கெட் லிபரேட்டட். ஹைட்ரோஜன் கேஸ் அங்கே மட்டும் என்ன மெட்டல், மெக்னீஷியம் மட்டும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு ஹைட்ரோஜன் கேஸ் என்னவாகும்னா லிபரேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட், how do metals react with solutions of other metal salts? மற்ற மெட்டல் சால்ட் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் காப்பர் அயன் மெட்டல் எடுத்து காப்பர் சல்ஃபேட் மற்ற மெட்டல் சால்ட் சொல்யூஷனில் போடும்போது என்னவாகும் எனக்கு, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகே, ப்ளூ கலர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வில் சேஞ்ச் டு
green color, iron nail என்னவாயிரும் reddish brown ஆயிரும், which is nothing but copper color எனக்கு change ஆயிரும். So solutionல என்னவாயிது iron sulfate எனக்கு மாறதுனால blue to pale green மாறுது. அப்ப இது என்ன reaction? This is also a displacement reaction. So this is a displacement reaction. Displacement reaction na என்னது high reactive metal will displace the low reactive metal displace பண்ணும். Okay, இத வெச்சி so displacement reaction தெரியணும்னா நமக்கு என்ன தெரியணும்னா reactivity series தெரியணும். கரெக்ட்டா? So reactivity series na என்னது arrangement of metals in a decreasing order of their reactivity. High reactive ல இருந்து low reactive நான் ஒரு arrangement பண்றேன் metals அதுதான் reactivity series ன்னு நம்ம பார்த்தோம். And reactivity series நம்ம already படிச்சிருக்கோம். ஓகேவா? So mnemonics மூலமா. Now, how do metals and non-metals react? இப்போ metals non-metals எப்படி react பண்ண போகுது? ஓகேவா? How do metals and non-metals react? Noble gases have a completely filled valence shell. சரி, அதுக்கு முன்னாடி சில metals means சில elements மட்டும்தான் combine ஆகும். Reactivity show பண்ணும். சில elements என்ன ஆகாது, மற்ற elements கூட combine ஆகாது. Combined capacity 0 இருக்கும். ஏன்? In case என்னென்ன மெட்டல்ஸ்லாம் நான் கம்பைன் மற்ற எலமெண்ட்ஸ் கூட ரியாக்டே பண்ணாதுன்னு நான் பார்த்தேன்னா ஹீலியமா இருக்கட்டும், நியானா இருக்கட்டும், ஆர் எல்ஸ் ஆர்கன், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டேபிளா இருக்கு. அப்போ அது ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து கிரைட்டீரியா என்ன பண்ணுதுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேபிள் பண்ணுது. அது என்னன்னா it is nothing but octet configuration. Octet rule na enaduna tendency of an atoms to have 8 electrons in their valence shell. Valence shell la 8 electrons irundichuna and elements என்னவா இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிளா இருந்துச்சுனா என்னவாகாது, மற்ற எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ணாது. ஏன் சில எலிமெண்ட்ஸ் மற்ற எலிமெண்ட்ஸ் கூட அஜய், ஏன் some elements வந்து மற்ற எலிமெண்ட்ஸ் கூட ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுன்னா it is a stable, already அது ஸ்டேபிளா இருக்கு. எப்போ ஸ்டேபிளா இருக்கும்னா அவுட்டர்மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். அந்த ரூல் என்னதுன்னா ஆக்டேட் ரூல். ஆக்டேட் ரூல்னா என்னது, டெண்டன்சி ஆஃப் an atoms to have 8 electrons in the valence shell. valence shellல 8 எலக்ட்ரான்ஸ் வர்றதுக்காக ஒவ்வொரு ஆட்டம்ஸும் என்ன பண்ணிட்டே இருக்கும், ஒவ்வொரு ஆட்டம்ஸும் ஸ்டேபிளாக ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? எந்த மீன்ஸ்ல வேணாலும் அது 8 எலக்ட்ரான்ஸ் வர வைக்கணும், அப்பதான் அது ஸ்டேபிள் ஆக முடியும். ஸோ ஒவ்வொரு ஆட்டம்ஸும் என்ன பண்ணிட்டே இருக்கு, 8 electrons வர வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணோம்னா either it will donate an electron or else it will gain an electron. electrons lose பண்ணும் or else gain பண்ணும். some casesல electrons என்ன பண்ணும், share பண்ணும். ஓகே, electrons lose பண்ணலாம், gain பண்ணலாம். some casesல share பண்ணியும் என்ன ஆகும்னா outer mostல எனக்கு 8 electrons வேணும், அப்போனா நான் ஸ்டேபிள் ஆகும். அப்போது நான் என்னென்னலாம் பண்ணால் எனக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வருமோ எல்லா பாசிபிள் வேஸும் என்ன பண்ணுன்னா ஆட்டம்ஸ் வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ ஆக்டேட் ரூல்னா என்னது, டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம்ஸ் டு ஹேவ் 8 எலக்ட்ரான்ஸ் இன் தேர் வேலன்ஸ் ஷெல். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் சம் எலமெண்ட்ஸ் நம்ம கொடுத்து இருக்கோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக படிச்சிருக்கீங்களா? கேட்கலாமா கொஸ்டின்? Write the electronic configuration for, எல்லாரும் நோட்ல எழுதுங்க. Write the electronic configuration for sodium, chlorine, magnesium, calcium, argon, potassium. Write the electronic configuration for the following and also oxygen.
ஓகே எழுதியாச்சா சோடியமோட அட்டாமிக் நம்பர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியணும்னா எனக்கு என்ன தெரியணும் அட்டாமிக் ஃபஸ்ட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நான் அதை என்ன பண்ண முடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் டிஃப்ரென்ஷியல்ஸில் கரெக்டாக ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தெரியணும்னா ஐ நீட் டு நோ அட்டாமிக் நம்பர் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு தெரியும் அப்புறமா தான் என்னால் என்ன பண்ண முடியும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரைய முடியும் கரெக்டாக சோடியமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 11 so electronic configuration is 2, 8, 1 chlorine atomic number என்ன 17 electronic configuration is 2, 8, 7 magnesium atomic number 12 electronic configuration for magnesium kritika electronic configuration for magnesium 2:8:2 2:2 8, 2 calcium atomic number is 20 electronic configuration for calcium 2, 8, 2 ஏன் நம்ம அதை 10 எழுதலை M ஷெல்ல I can fill 18 electrons maximum கரெக்டா 18 electrons என்னால் M ஷெல்ல fill பண்ண முடியும் அதையே நம்ம 10 எழுதாமல் 8, 2 எழுதுறோம் due to octet rule என்னது octet rule இல்ல third rule for distributing the electrons என்னது outermost ஷெல்ல 8 electronsக்கு மேலே எனக்கு இருக்கக்கூடாது அதனால் I am splitting the 10 into 8, 2 so அந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் என்னவாயிருச்சுன்னா nth ஷெல்லுக்கு போயிடுச்சு ஆர்கன் அட்டாமிக் நம்பர் இஸ் 18 2, பொட்டாசியம் அட்டாமிக் நம்பர் என்ன 19 ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் இஸ் 8 so 2, 6 கிளியரா ஸோ இப்போ நம்ம லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்கணும் லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னா என்ன லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் ஒரு எலமெண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா பை தேர் சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் அந்த சிம்பிளை சுற்றி என்ன இருக்குன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் எனக்கு சரௌண்டட் ஆகி இருக்கணும் ஓகேவா லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சரில் ரெண்டு திங்ஸ் இருக்கும் ஒன்று வந்து சிம்பிள் ஆஃப் அன் எலமெண்ட் இருக்கும் அண்ட் அந்த எலமெண்ட்டை சுற்றி என்னவா இருக்கும் அந்த சிம்பிளை சுற்றி வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்னது வேலன்ஸ் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் ஷெல்னா என்னது அவுட்டர்மோஸ்ட் ஷெல் ஸோ அவுட்டர்மோஸ்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்போ சோடியம் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் த்ரூ லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் சோடியமோட சிம்பிள் இஸ் Na ஸோ எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது 1 எந்த சிம்பிள் வேணாலும் போடலாம் ஐ கேன் ரெப்ரசன்ட் இட் வித் எக்ஸாக போடலாம் டாட்டாக ரெப்ரசன்ட் பண்ணலாம் எப்படி வேணாலும் போடலாம் ஓகேவா ஸோ குளோரினை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் குளோரினோட சிம்பிள் Cl சரௌண்டட் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 ஸோ அந்த சிம்பிளை சுற்றி வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் ரெப்ரசன்ட் பண்ணணும் வேறஸ் மெக்னீஷியம் ரெண்டு டாட் கால்சியம்க்கு 2 ஆர்கனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 6 7 8 பொட்டாசியம் 1 ஆக்சிஜன் 1 2 3 4 5 6 ஸோ லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மூலமா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்னால் என்ன பண்ண முடியும்னா ரெப்ரசன்ட் பண்ண முடியும் ஸோ இதில் தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்தோம் இட்ஸ் 11 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 8, 1 சோடியம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் 1 டாட் கிளியரா ஸோ இப்போ நம்ம ஆக்டேட் ரூல்னால் என்ன பார்த்தோம் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஸ்டேபிளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் எப்போ ஸ்டேபிள் ஆகும் அவுட்டர்மோஸ்டில் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஸ்டேபிள் ஆகும் ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் வர வைக்கிறதுக்காக எலமெண்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தோம் எய்தர் இட் கேன் டொனேட் அன் எலக்ட்ரான் ஆர் எல்ஸ் இட் கேன் கெயின் அன் எலக்ட்ரான் ஆர் எல்ஸ் இட் கேன்
share an electron என்ன வேணாலும் பண்ணும் அதுக்கு தேவை 8 electrons in the outermost shell இப்போ சோடியம் வந்து அப்ப 8 electrons எனக்கு outermost வேணும்னா என்னென்ன possible ways இருக்கு ஒரு எலக்ட்ரானை நான் டொனேட் பண்ணலாம் or else 7 electrons நான் gain பண்ணாலும் எனக்கு 8 electrons வந்துடும் or else இந்த ஒரு எலக்ட்ரான் நான் கொடுத்துட்டாலும் என்ன ஆயிடும் எனக்கு outermostல 8 electrons வரும் கரெக்ட்டா எது ரொம்ப ஈஸி ஒரு எலக்ட்ரானை கொடுக்கிறது ஈஸியா 7 electrons gain பண்றது ஈஸியா கொடுக்கிறது ஈஸி சோ சோடியம் என்னவாகும்னா அது ஒரு எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணிட்டு Na plus ஆ மாறிடும் எலக்ட்ரானோட சைன் என்னது மைனஸ் மைனஸை நான் கொடுத்துட்டேன்னா நான் என்னவாயிடுவேன் பாசிட்டிவா மாறிடுவேன் ஏன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எண்ட்ல இருந்து போயிடுச்சு கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஈக்குவலா இருக்கும் இப்போ நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் போயிடுச்சுன்னா எனக்கு ஒரு பாசிட்டிவ் அதிகமா இருக்கும் சோ Na plus ஆ மாறிடும் இத நாம என்னன்னு சொல்லுவோம் கேட்டயான்னு சொல்லுவோம் கேட்டயான்னா என்னது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் இப்போ குளோரின் குளோரினோட அட்டாமிக் நம்பர் என்னது 17 2, 8, 7 இப்போ குளோரின் வந்து ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்னென்ன பாசிபிள் வேஸ்லாம் இருக்கு 7 எலக்ட்ரான்ஸை நான் லூஸ் பண்ணலாம் or else ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணலாம் எது ரொம்ப ஈஸி ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணுறதா 7 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுறதா கெயின் பண்ணுறது தான் ஈஸி ஸோ குளோரின் வில் கெயின் அண்ட் 1 எலக்ட்ரான் எலக்ட்ரானை நான் கெயின் பண்ணிட்டேன்னா என்னவாயிடும் Cl மைனஸாக மாறிடும் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் anion சொல்லுவோம் anion என்னது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் கேட்டயான் என்னது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா இட் வில் டொனேட் அன் எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 to 7 இருந்துச்சுன்னா இட் வில் gain an electron it will form an anion valence electron 3 வரைக்கும் இருந்துச்சுன்னா it will donate an electron ஈஸியா டொனேட் பண்ணிடும் it will form an cation ஓகேவா இப்போ சோடியமும் குளோரைடும் வந்து இப்போ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணனும்னா சோடியம்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும் குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவை கரெக்ட்டா அப்ப அந்த சோடியம்ல இருந்து வந்த ஒரு எலக்ட்ரானை குளோரின் என்ன பண்ணிடும்னா அக்செப்ட் பண்ணிட்டு it will form an bond அந்த பாண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா அயானிக் பாண்ட்னு சொல்லுவோம் அயானிக் பாண்ட்னா என்னது ஒரு give and take reaction மாதிரி ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் இன்னொரு ஆட்டம் என்ன பண்ணும்னா வாங்கிக்கும் ஓகேவா அந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது அயானிக் பாண்ட்னு சொல்லுவோம் அயானிக் பாண்ட்னா என்னது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு ஆட்டம்ல இருந்து இன்னொரு ஆட்டம்க்கு என்ன ஆகுது எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபார்ம் ஆகுற காம்பவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அயானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அயானிக் காம்பவுண்ட்ஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் electrovalent compounds electrovalent compounds னு சொல்லலாம் electrovalent compounds னா என்னது compounds formed by the transfer of electron transfer ஆகுது எதுல இருந்து எதுக்கு transfer ஆகுது எது வந்து டொனேட் பண்ணும் மெட்டல்ஸா நான் மெட்டல்ஸா மெட்டல்ஸ் தான் எலக்ட்ரோபாசிட்டிவ் ஈஸியா டொனேட் பண்ணும் ஸோ மெட்டல்ஸ் எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் நான் மெட்டல்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும் அக்செப்ட் பண்ணிடும் ஓகேவா ஒரு மெட்டல்ஸோ ஒரு நான் மெட்டல்ஸோ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா அந்த பாண்ட் எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அயானிக் பாண்டாக தான் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் வில் டேக்ஸ் பிளேஸ் கிளியரா இதை வந்து நம்ம லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் மூலமா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா சோடியம் எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம் ஒரு எலக்ட்ரான் இருக்கு குளோரினுக்கு 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு கரெக்டா ஸோ சோடியமோட எலக்ட்ரான்ஸை நான் டாட் மூலியமாகவும் குளோரினோட எலக்ட்ரான்ஸை எக்ஸில் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன் சோடியம் ஒரு எலக்ட்ரான் என்னவாயிடுச்சு குளோரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு என்னது ஒரு எலக்ட்ரான் என்னவாயிடுச்சுன்னா குளோரினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஸோ சோடியம் பாசிட்டிவா மாறிடுச்சு குளோரின் என்னவாயிடுச்சுன்னா மைனஸா மாறிடுச்சு Na plus and Cl minus கிளியர் ஆயிராச்சு டவுட்ஸ் இருக்கா இதை ஈக்குவேஷன் மூலமா எப்படி ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா சோடியம் ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்ததுனால இட் ஃபார்ம் Na plus and ஒரு எலக்ட்ரான் இஸ் கெயின்டு பை குளோரின் and it will form Cl minus ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா ஸோ இந்த மூலியமாகவும் ரெப்ரசென்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்ரசென்ட் பண்ண சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஐ வில் கிவ் யூ சம் ப்ராப்ளம்ஸ் ஷோ தி ஃபார்மேஷன் ஆஃப் மெக்னீஷியம் குளோரைட் அலுமினியம் குளோரைட் MgO Na2O அண்ட் அலுமினியம் ஆக்சைடு
ஒரு குளோரின் ஒரு எலக்ட்ரானை தான் கெயின் பண்ணுது. 2 மைனஸ்னால் 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ மைனஸ் கீழே 2. ஓகே, முடிச்சாச்சா? மெக்னீஷியம். மெக்னீஷியமோட அட்டாமிக் நம்பர் என்ன? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 2,8,2 கரெக்டா? ஸோ மெக்னீஷியமோட லெவிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோன்னா 2 எலக்ட்ரான்ஸ் எனக்கு அவுட்டர் மோஸ்டில் இருக்குது. குளோரினுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு. குளோரினுக்கு எத்தனை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குது? 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7. There are 2 chlorine atom is present here. So 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ குளோரின் வந்து ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இட் நீட் 1 எலக்ட்ரான். மெக்னீஷியம் ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா லூஸ் பண்ணும். அப்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு குளோரினுக்கும் இன்னொரு எலக்ட்ரான் இன்னொரு குளோரினுக்கும் என்னவாயிடும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகேவா? ஸோ மெக்னீஷியம் என்னவா மாறிடுச்சு? இப்போது வெறும் ப்ளஸ்ஸா? 2 எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுறோ அத்தனை பாசிட்டிவ் சார்ஜ். 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணதால Mg will become Mg2 plus Cl will become already 7 electrons இருக்கு plus மெக்னீஷியமோட ஒரு எலக்ட்ரான் குளோரின் அக்செப்ட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஒரு குளோரின் அக்செப்ட் பண்ணுது. அப்போ அதோட சார்ஜ் என்னது? Cl மைனஸ் 2 குளோரின் இருக்கிறதுனால பிராக்கெட்டில் 2. Similarly for aluminium, aluminium atomic number is 13, 2, 8, 3. Aluminium represent பண்ணோனா 3 dots. Chlorine 1, 2, 3, 4, 5, 6, 7. So 3 chlorine இருக்கு. 3 chlorine வரைஞ்சிக்கிறோம். ஒரு அப்போ அலுமினியம் வந்து ஆக்டேட் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா 3 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணோன்னா டொனேட் பண்ணோம். குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் தான் தேவை. 3 குளோரின் இருக்கிறதுனால ஒவ்வொரு எலக்ட்ரான் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு குளோரினுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். ஸோ அலுமினியம் வில் ஃபார்ம், அலுமினியம் என்ன ஃபார்ம் பண்ணும்? Al 3 plus, chlorine will form Cl minus 3 chlorine is there. Clear? Next, magnesium oxide. Magnesium க்கு 2 valence electron இருக்கு. Oxygen க்கு எத்தனை valence electron? 6. So oxygen valence octet rule satisfy பண்ணனும்னா எத்தனை electrons வேணும்? 2 electron வேணும். So magnesium ல இருக்க 2 electron will transfer to oxygen. Magnesium என்ன form பண்ணுது? Mg2 plus, oxygen will form O2 minus. 2 electron oxygen gain பண்ணுதா? So it will form O2 minus. Na2O, sodium ஓட valence electron எத்தனை? 1. So 2 sodium இருக்கு. Oxygen ஒன்று தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. So oxygenக்கு 2 electron தேவை. So sodiumல இருக்க ஒவ்வொரு electron என்னவாயிடும்னா oxygen கிட்ட transfer ஆகிறதுனால it will form Na plus 2 sodium plus oxygen 2 minus. அலுமினியம் ஆக்சைடுக்கு வரைஞ்சாச்சா? Al2O3 के அலுமினியம் ஓட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனை? 3. 1 2 3. 2 அலுமினியம் இருக்கு. 1 2 3. ஆக்சிஜன் 1 2 3 4 5 6. Similarly 3 oxygen is present. So 3 oxygen வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகே, ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 2 electrons தேவை. அலுமினியமுக்கு 3 electrons என்ன பண்ணணும்னா டொனேட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 electrons ஒரு ஆக்சிஜனுக்கு,
நெக்ஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ் இன்னொரு ஆக்சிஜனுக்கு. இங்கே ஒரு எலக்ட்ரான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான் பேலன்ஸ் இருக்குது இன்னொரு ஆக்சிஜன், தேர்ட் ஆக்சிஜன். ஸோ அலுமினியம் என்ன அயானா ஃபார்ம் பண்ணுது? Al 6 ப்ளஸ்ஸா 6 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது, கரெக்டா? அப்போ Al 6 ப்ளஸ்ஸா? ஒரு அலுமினியம் is donating 3 electrons, Al 3 plus, 2 Al 3 plus இருக்கு. Oxygen is gaining 2 electrons, O2 minus 2. Clear ஆ? ஏதாச்சும் doubts இருக்கா? Ionic compounds na என்ன? Ionic compounds na exchange of ions இல்ல. exchange na என்னது? குடுத்துட்டு வாங்குறது. Transfer of electrons. Exchange of electrons இல்ல, transfer of electrons. Transfer na இன்னொன்றுலேருந்து அப்படியே போயிடுது. exchange na உனக்கு குடுத்துட்டு உன்னோட வாங்கிடுவேன் நான். புரியுதா? exchange இல்ல, it's a transfer of electron from metalல இருந்து நான் மெட்டலுக்கு அப்படியே எலக்ட்ரான்ஸ் transfer ஆகுது. ஓகேவா? அப்படி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட்ஸ் தான் அயானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் அயானிக் காம்பவுண்ட்ஸ். அயானிக் காம்பவுண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் நேச்சர் பார்த்தோன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸாக சாலிட் அண்ட் ஹார்ட். சாலிடாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். சாலிட்னாலே அப்போது இன்டர் அட்டாமிக் ஸ்பேசஸ் என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஆட்டம்குள்ள ஸ்பேசஸ் கம்மியாக இருக்கும், கரெக்டாக? ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆட்டம் என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. இன்னொரு ஆட்டம் என்ன ஆகுது? எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. அப்போ ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று என்னது? நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவாக நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னவாக இருக்கணும்? அதிகமாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இட் இஸ் டைட்லி ஹெல்ட். ஓகேவா? அதோட பொசிஷன் வந்து ரொம்ப டைட்டாக ஹெல்டாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சாலிட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹார்டாகவும் இருக்கும். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ். மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ்னால் என்ன? மெல்ட் ஆகுதுன்னா என்ன மீனிங்? இப்போ சோடியம் குளோரைடு ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. இப்படி ஒரு பாண்ட் இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த பாண்டை நான் பிரேக் பண்ணுறது தான் மெல்டிங் அண்ட் பாய்லிங்னு சொல்கிறேன். ஓகே, மெல்ட் பண்ணோன்னா என்ன அர்த்தம்னா லிக்விடாக மாறுது. லிக்விடாக மாறினோன்னா இந்த பாண்ட் வந்து என்ன ஆகணும்? எனக்கு பிரேக் ஆகணும், ஓகேவா? ஸோ இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு பார்த்தாச்சு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்குள்ளே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக ஹெல்டாக இருக்கும். அப்போ அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுற எனர்ஜி ரொம்ப அதிகமாக நான் தேவைப்படணும். நான் நல்லா ஹீட் பண்ணாதான் அது என்னவாகும்? எனக்கு மெல்ட் ஆகும். ஏன்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஐ நீட் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு பிரேக் திஸ் பாண்ட். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டாக இருக்குது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னா அந்த பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் நிறைய அமௌண்ட் ஆஃப் ஹீட் பண்ணாதான், எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்தாதான் இந்த பாண்ட் பிரேக் ஆகும். அப்போ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் என்னவாக இருக்குது? அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் solubility பார்த்தோன்னா இட் இஸ் soluble in water, insoluble in non-polar solvents. non-polar solventsனால் ஃபஸ்ட்டு சால்வெண்ட்ஸே நான் ரெண்டாக பிரிக்கிறேன். போலார் சால்வெண்ட்ஸ் அண்ட் non-polar solventsன்னு சொல்கிறேன். போலார் சால்வெண்ட்ஸ் இஸ் நத்திங் பட் வாட்டர். போலார் சால்வெண்ட்ஸ்னால் என்னது? வாட்டர். த சால்வெண்ட்ஸ் அதர் தேன் வாட்டர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான்-போலார் சால்வெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இட் இஸ் soluble in water but insoluble in சோடியம் குளோரைட்னா என்னது? சால்ட்டு தானே. சால்ட் வாட்டரில் போட்டால் டிசால்வ் ஆகுதா இல்லையா? ஆகுதுல்ல. ஸோ இன்சொல்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட்ஸ். வேர் இஸ் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? ஏதாச்சும் ஃப்ரீ அயான்ஸ் இருக்கணும். அயான்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா தான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஓகேவா? எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்? எலக்ட்ரிசிட்டியை கேரி பண்ணுற ஏதாச்சும் கேரியர்ஸ் எனக்கு வேணும். எதெல்லாம் கேரியர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம்? சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு சார்ஜ்டு காம்பவுண்ட்ஸ் இருக்குது, Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ். ஆனால் அது எப்போ Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ் ஆகும்? NaCl இருக்கும்போதா? NaCl இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுமா? பண்ணாது. இந்த பாண்ட் பிரேக் ஆச்சுனா தான் இட் வில் ஃபார்ம் Na ப்ளஸ் அண்ட் Cl மைனஸாக எனக்கு என்னவாயிரும்? மாறும், கரெக்டா? அப்போ ஃப்ரீ அயான்ஸ் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்காது. வேற மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேட்னா நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்?
அந்த பாண்டை நான் பிரேக் பண்ணுறேன், மெல்ட் பண்ணுறேன்னா அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும், Na ப்ளஸ் ஆகும் Cl மைனஸ் ஆகும் ஃபார்ம் ஆகிடும், விச் இஸ் நத்திங் பட் சார்ஜ்டு ஸ்பீஷீஸாக எனக்கு மாறுறதுனால இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி ஒன்லி வென் இன் மோல்டன் ஸ்டேட். மோல்டன் நான் அதை மெல்ட் பண்ணாதான் எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும். அதாவது சொல்யூஷன் ஸ்டேட்லேயே என்ன பண்ணோன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சாலிட் ஸ்டேட்டில் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது, ஏன்னா என்ஏவும் சிஎலும் சார்ஜராகவே இருக்காது சாலிட் ஸ்டேட்டில். ஓகே, அதோட பொசிஷனில் ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்டில் இட் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. கிளியரா? ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னது, ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் நேச்சர், மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ் பார்க்கணும், சொல்யூபிலிட்டி அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதோட ரீசன்ஸ் கண்டிப்பாக 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஓகேவா, ரீசன் அவுட் கொஸ்டினில் கேட்பாங்க. நவ் அக்வேரன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இப்போ மெட்டல்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஓர்ஸ், மினரல்ஸில் இருக்குது, ஓர்ஸில் இருக்குது, எவ்ரி திங் இஸ் அ மெட்டலில் இருக்குது. ஓகே, மோஸ்ட்டாக சி வாட்டரில் எனக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா, சி வாட்டரில் சோடியம் குளோரைடு மட்டும் இருக்காது, தேர் ஆர் சம் அதர் சால்ட்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். மெக்னீஷியம் குளோரைடு இருக்குது. ஓகேவா, ஸோ மெக்னீஷியம் குளோரைடில் மெக்னீஷியம், சோடியம் குளோரைடில் சோடியம். ஸோ நிறைய மெட்டல் சி வாட்டர்லேயே எனக்கு என்னவாயிருக்குன்னா சால்ட் ஃபார்மில் டிசால்வ் ஆகிருக்கு. இதில் எனக்கு ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓர்ஸ் அண்ட் மினரல்ஸ் தெரியணும். ஓகே, ஓர்ஸ்னா என்ன, மினரல்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் மினரல்ஸ்னா என்ன? வாட் இஸ் மினரல்ஸ்? The substance which present in a earth crust. Earth crustல எதெல்லாம் இருக்கோ அது எல்லாமே என்னதுதான், மினரல்ஸ். The substance which is present in a earth crust. Earth crustல இருக்கிற எல்லாமே மினரல்ஸ் தான். ஓர்ஸ் தான் என்ன அப்போ? மினரல்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதோ அது ஓர்ஸா? No. Ores is also a minerals. Also minerals தான், in which metals can be profitably extracted. Metals என்னால் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஈஸியாக இல்லை, நிறைய அமௌண்ட் ஆஃப் மெட்டல்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் கிளே அண்ட் பாக்சைட். clay and bauxite. Difference between ores and minerals கேட்டாங்கன்னா first அதோட definition. First minerals ஓட definition என்ன, substance which is present in a earth crust. Earth crustல இருக்கிற எல்லா substanceமே என்னது, minerals. And oresனா என்னது, minerals in which metals can be profitably extracted. Profit நிறைய amount of metals extract பண்ற minerals நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக்காக, ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கிளே அண்ட் பாக்சைட். கிளேலையும் எனக்கு அலுமினியம் இருக்குது, பாக்சைட்லேயும் எனக்கு அலுமினியம் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் ரெண்டுத்துலேருந்துமே அலுமினியமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட்னா எடுக்க போகிறேன். ரெண்டுத்துலேருந்துமே அலுமினியம் மெட்டலை மட்டும் என்ன பண்ண போகிறேன், தனியாக எடுக்க போகிறேன். ஸோ கிளேயில் நான் அலுமினியம் எடுத்தேன்னா ஐ வில் கெட் ஒன்லி 0.4 to 0.6% இவ்வளோதான் எனக்கு கிடைக்கும். நான் கிளேலேருந்து அலுமினியம் எடுத்தேன்னா ஒன்லி 0.1% கீழே தான் எனக்கு என்ன கிடைக்கும்னா அலுமினியம் கிடைக்கும். வேறஸ் பாக்சைட்லேருந்து நான் அலுமினியம் எடுத்தேன்னா ஐ வில் கெட் 80 to 90% ஆஃப் அலுமினியம் என்னால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் பாக்சைட். அப்போது எதை நம்ம மினரல்ஸ்ன்னு சொல்லலாம், எதை ஓர்ஸ்ன்னு சொல்லலாம்? கிளே இஸ் அண்ட் மினரல், வேறஸ் பாக்சைட் இஸ் அண்ட் ஓர். ஓகே, பாக்சைட்டை மினரல்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட் இன் எர்த் கிரஸ்டில் தான் இருக்குது. கிளேவை ஓர்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், வேறஸ் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். இந்த பாயிண்ட்டே என்ன பண்ணலாம், ஒரு பாயிண்ட்டை எழுதலாம். ஸோ 3 points எழுதியிருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினிஷன் அண்ட் ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், வேறஸ் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ். எல்லா மினரல்ஸ்லேருந்து என்னால் ப்ராஃபிட்டபுளாக மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது, பட் எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான், எர்த் கிரஸ்டில் தான் இருக்குது. ஓகே, அண்ட் எக்ஸாம்பிளோட ஒன்று. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மெட்டல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சம் டேர்ம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எப்படி மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மெட்டல்ஸை நான் 3 டைப்ஸாக பிரிக்கிறேன். மெட்டல்ஸ் ஆஃப் லோ ரியாக்டிவ், மீடியம் ரியாக்டிவ் அண்ட் ஹை ரியாக்டிவ்.
metals of low reactive na enaduna adu matta low reactive na matta elements kuda enna agadu react agadu, so it is mostly in a free state la da irukum. Okay, it is found in a free state, most of free state la da irukum, but copper and silver பொறுத்த வரைக்கும் it is found in a sulfide ores ஆவும் இருக்கும். Okay வா, copper and silver மட்டும் என்னவா இருக்கும்னா it will combine with sulfur, but most of gold, platinum இதெல்லாம் எட்டோனா free state la da இருக்கும். And metals of medium reactive எப்படி எனக்கு exist ஆகும்னா either oxides, sulfides and carbonates. Oxides ஆவும் இருக்கலாம், sulfides ஆவும் இருக்கலாம், carbonates ஆவும் இருக்கலாம். Metals of high reactive அது free state ல எந்த state ல வேணாலும் இருக்கலாம், கண்டிப்பா free state ல இருக்கவே இருக்காது. It will always in a combined state. ஏன்னா high reactive எல்லாத்துக்குரிய என்ன பண்ணிட்டே இருக்கும், react ஆயிட்டே இருக்கும், அப்ப combined state ல மட்டும் தான் இருக்கும், தனியா அது free state ல இருக்கவே இருக்காது. So metals of low reactive it exists in a free state except copper and silver which is also exist in a sulfide ores இருக்கும். And metals of middle reactive ல oxides இருக்கலாம், sulfides இருக்கலாம், carbonates இருக்கலாம், high reactive ல கண்டிப்பா combined state ல தான் இருக்கும். Now இன்னொரு question கேட்கலாம், ores of many metals are oxides. ஏன் நிறைய metals ஓட ores வந்து oxides இருக்கும்? Because oxygen is very reactive and is very abundant on earth. Earthல ரொம்ப abundant இருக்கு, oxygen நிறைய இருக்கு and is also very reactive இருக்கிறதுனால oxygen எல்லா metals கூட என்னவாயிட்டே இருக்கும், react ஆயிட்டே இருக்கும். ஓகே, so extraction of metals நம்ம next classல பார்க்கலாம். இந்த classல என்னென்னலாம் பார்த்தோம்? First எட்டோனி ionic compounds metals, how metal is going to react with acids. ஓகேவா, அதுல displacement reaction and nitric acid ல hydrogen gas evolve ஆகாது because nitric acid is a strong oxidizing agent. இந்த ரெண்டு பாயிண்ட் மெயினா நோட் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் metals with other metals or solution, it is also a displacement reaction. வேற Lewis dot structure, ionic compounds na enna adu eppadi represent panna porom through Lewis dot structure, and some occurrence of metals eppadi la occur agudhu earth crust la, what is ores and what is minerals, different between ores and minerals. Clear ah? Edachi doubts irka so far? Okay, now questions. What gas is liberated when a metal reacts with acid? How will you check the presence of this gas? enna gas evolve agum? Hydrogen gas will. Okay, eppadi ada check பண்ணலாம்? Okay, candle near ah vecha and gas la vechona pop up sound la enakku burn agum. Name the metal which react with very dilute nitric acid to evolve hydrogen gas. Satvika. What is the metal which react with dilute nitric acid which to evolve hydrogen gas? ஒரே ஒரு metal மட்டும்னா hydrogen gas evolve பண்ணும், என்னது? Manganese and magnesium. Manganese இல்ல, magnesium. Manganese வேற, magnesium வேற. What is the valency of an element with atomic number 35? Periodic table atomic number மட்டும் தான் இருக்கும், அதை நான் கொடுத்துட்டேன், நீ போடலாமே. Periodic table electronic configuration இருக்காது. 2, 8, 18, 7. M shell I can fill 18 electrons. outermost la எனக்கு 8 க்கு மேல இருக்க கூடாது, 7. Clear ah? Show the electronic transfer in the formation of magnesium chloride from its elements. Already நம்ம போட்டாச்சு. Bromine. Bromine. What kind of compound are called ionic compounds? Sharing transfer of electrons மூலமா form ஆகிற compounds தான் ionic compounds. Choose the metal from the list given below which can displace zinc from zinc sulfate solution. Lead, copper, magnesium, silver. எதெல்லாம் displace பண்ணும் zinc? zinc க்கு மேல இருக்க compounds elements, கரெக்ட்டா? எதெல்லாம் zinc க்கு மேல high reactivity seriesல zinc க்கு மேல எதெல்லாம் இருக்கு? magnesium, copper copper zinc க்கு மேல இருக்கா?
lead, silver, இது எல்லாமே low reactive. Only magnesium can displace zinc. இதுல out of two elements x and y, which is more reactive and y? எது more reactive? ரெண்டு equation இருக்கு. This one, this one. X and y ல எது more reactive? Shrina, x is displacing y, கரெக்டா? ஆனா y யும் இதுவும் நான் போடும்போது y வந்து displacement பண்ணல, no reaction is taking place. So x is more reactive than y. Give reasons for the following observations. Ionic compounds in general have high melting and boiling point. Yeah. So strong force of attraction வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. So bond என்னவா இருக்கும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். So more amount of energy is required to break the bond. Bond break பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும்? நிறைய amount of energy வேணும். அதனால melting and boiling point என்னவா இருக்குன்னா அதிகமா இருக்கு. Why are ionic compounds are usually hard? Intermolecular force of attraction அதிகமா இருக்கு, அதனால ஹார்டா இருக்கு. How is it ionic compound in the solid state do not conduct electricity but they do so when in molten state? Electrons இருக்காது, whereas in molten state ல எனக்கு bond break ஆகிறதுனால free ions இருக்கு, it will conduct electricity. Ions தான், ions is nothing but charge. Electrons இல்ல ions. When calcium metal is added to water, gas evolved does not catch fire but the same gas evolved on adding potassium metal to water catches fire. Explain why. Name a metal for each case. It is first one என்னது ஏன் பொட்டாசியம்ல பண்ணும்போது மட்டும் எனக்கு ஃபயர் ஆகுது? Because highly reactive, it will catch fire, more vigorous ஆ இருக்கும். Next, it displaces hydrogen gas from nitric acid. என்ன metal? It displaces hydrogen gas from nitric acid. Magnesium. It does not react with any physical state of water. எந்த ஒரு physical state of waterலயும் react ஆகாது. என்னது? Gold, அலுமினியமா? Gold, silver, platinum. It does not react with cold as well as hot water but reacts with only steam. Fe and also aluminium. Aluminium steam கூட மட்டும் தான் react பண்ணும். ஓகேவா? This is your homework question. Just copy down and you can leave. A non-metal A is an important constant of food and forms two oxides B and C. Oxide of B is toxic whereas C causes global warming. Identify A, B, C. To which group of periodic table does A belong? என்னது A? என்ன non-metal? NaCl. NaCl non-metal. Salt. Non-metal A இருக்கு, ரெண்டு ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, ஒன்று வந்து குளோபல் வார்மிங்க்கு இதுவாகுது, இன்னொன்று வந்து என்னவாகுதுன்னா இட் இஸ் அ டாக்ஸிக். குளோபல் வார்மிங்க்கு எது காஸ்? மேஜர் காஸ் ஆஃப் குளோபல் வார்மிங் என்னது? அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். யா, கார்பன் டை ஆக்சைடு. அப்போ நான் மெட்டல் இஸ் கார்பன், அப்போ இன்னொரு ஆக்சைடு என்னவா இருக்கும்? கார்பன் மோனாக்சைடு. இட் இஸ் அ டாக்ஸிக், இட் இஸ் அ குளோபல் வார்மிங்க்கு காஸாக இருக்குது. ஸோ நான் மெட்டல் இஸ் கார்பன். எந்த குரூப்பில் இருக்கும்னா இட் இஸ் பிலாங் டு குரூப் 14. Okay. Okay. With this we will wind off. Next class la extractions பத்தி நம்ம பார்க்கலாம். Thank you.